முதலாளி நான்லாம் ஒரு ஆளா உங்களுக்கு? நான் ஒரு சின்ன பையன் பொடிய முதலாளி. இந்த ஆளு கூப்பிட்டான்னு சுப்பு சாரை கலாய்க்க வந்தேன் பாருங்க. என்ன சிறுப்பாலே அடிச்சுக்கணும் முதலாளி. இப்ப சொல்லுங்க முதலாளி, அந்த துணிக்கடை யாரோடது? என்ன முதலாளி இத போய் கேட்டுக்கிட்டு? ஊருக்கே தெரியுமே துணிக்கடை சுப்பு சார்துன்னு. நியாயமா யார் கைக்கு கடை போகணும் முதலாளி? ஐயோ ஒரே ஜோக்கு ஜோக்கா சொல்றாரு. கடை சுப்பு சார் கைக்கு தான் போகணும். அப்படின்னா இவர் யாரு? தெரியலையே முதலாளி. பார்த்தாலே கோக்குமாக்கு கேஸா இருப்பான் போல இருக்கு. ஆமா முதலாளி, இவன் ஏன் இங்க நிக்கிறான்? டேய் என்ன லந்தா? யோ சுமாரியா சார் பேசிக்கிட்டு இருக்காருல்ல. நீங்க சொல்லுங்க முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் எனக்கு வேதம். சுப்பு சார் உங்ககிட்ட கடையை அடமானம் வச்சிருக்காரு. அந்த கடனை அடைக்கணும்னா அவரு வேலை செய்யணும். அவரு வேலை செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? நாளையில இருந்து அவர் கடைக்கு வேலைக்கு வரட்டும். சுப்புனா, நீ நாளையில இருந்து கடைக்கு வேலைக்கு வந்துடுறா. சுப்புனா, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப பொறுமையா வானா. அது உன் கடனா, நீ வா அப்போ. அது உன் இஷ்டனா. நல்லவங்களை நம்பினா நல்லதே நடக்கும். நல்லவங்களுக்கு கெட்டது செய்யறவங்களை நம்பினா மீதியை நீங்களே சொல்லுங்க முதலாளி. கெட்டதே நடக்கும். கேட்கல. கெட்டவங்களை நம்பினா கெட்டதே நடக்கும். அது ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா முதலாளி? ஐயோ ஐஸ்கிரீமா? வேணாம் முதலாளி, வேணாம் முதலாளி. அண்ணே வரட்டுமா? அண்ணி வரேன். அனுமா வரமா? நான் அப்போ உத்தரவு வாங்கிக்கிறேன் முதலாளி. அதிகாரத்தை கையில வச்சுட்டு ஆடுறீங்களா? நான் இதை சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அச்சோ, உங்களை கேட்க மறந்துட்டேனே. ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா ரகுபதி சார்? இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சொல்லிட்டா போச்சு. ஹலோ, ஒரு நிமிஷம். புஷ்பா அந்த செயின் எடுத்துட்டு வா. உங்க செயின், நீங்க போலாம். சார், உங்க கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல சார். ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சுப்பு சார். நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் கிடைச்சே தீரும். ஹலோ, சரி நான் கிளம்புறேன். சார், தினம் தினம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஆயிட்டீங்க. திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பக்குன்னு மனசுக்கு சங்கடமா இருக்கு சார். கவலைப்படாதீங்க, நான் அப்பப்போ வருவேன். சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு. எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டெல்லாம் சமைச்சு போட்டு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார். நிச்சயம் வருவேன். என்னைக்கு உங்க பார்ட்டின்னு சொல்லுங்க. நாளைக்கே கூட ஓகே தான் சார். உங்களுக்கு வசதிப்படும்னா. ஒய் நாட்? எத்தனை மணிக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நிச்சயமா வந்துடுறேன். என் அம்மா சமையலுக்கு பிறகு உங்க சமையல் தான் என் ஃபேவரட். நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரி, நான் வரேன். வாங்க சார். வாங்க சார்.
அனுப்பிட்டு வரேன். சரிம்மா. சார், நீங்க இல்லாம ஆபீஸ்ல ஒரு வேலையும் நடக்கிறது இல்ல. இன்னும் எத்தனை நாள் சார் இப்படி? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை பாக்கி இருக்கு பங்கஜ். இன்னைக்கு டேட் என்ன தெரியுமா சார்? எதுக்கு பங்கஜ்? உன் தலையில கேலண்டர் அப்டேட் ஆகலையா? எனக்கு அப்டேட் ஆயிருக்கு சார். ஆனா எனக்கு தான் சொந்தம்னு யாரும் இல்லையே. இன்னைக்கு யாருக்காவது பர்த்டேவா? அனு, புஷ்பா, சுப்பிரமணி இவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க சார். பங்கஜ், யார் மறந்தாலும் சூரிய பிரகாஷ் சார் மட்டும் இவருடைய பர்த்டேவை மறந்துருக்கவே கூடாது. ஓ எஸ், சந்திரபிரகாஷ் பர்த்டே இல்ல? How could I? இப்போ அவன் எங்க இருக்கான்? ஆஃபீஸில் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்படி நம்ம எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருந்தா சந்திரா சார் கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸாவே இருக்காது. வெயிட். பங்கஜ் சூர்யா சாரை கூப்பிட போயிருக்காரு. ஸ்வப்னா, இஸ் எவ்ரிதிங் ரெடி? எஸ் மேம், எவ்ரிதிங் இஸ் ரெடி. சூப்பர். மீரா மேடம், சார் வராரு. ஹாய் गाइस. ஹாய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சார். என்ன நடக்குதுங்க? அண்ணே, Come on my birthday boy. அண்ணே. எப்போ வந்தீங்க? Happy birthday. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஆனா நீங்க ஏன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலன்னு செம்ம டென்ஷன்ல இருந்தேன் தெரியுமா? ஒருவேளை மறந்துட்டீங்களோன்னு எனக்கு டவுட்டே ஆயிடுச்சு. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் சாரே நேரில் வந்துட்டார். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு கியூட் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்படியா? வாவ், தேங்க்யூ.
தேங்க்யூ so மச் மேம். நீங்களாவது என் பர்த்டே மறக்கிறதாவது. நீங்க தான் இந்த உலகத்துல என்னோட பெஸ்ட் பிரதர்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீரா எஸ் சார், எவ்ரிதிங் இஸ் ரெடி. போலாம் வாங்க. யா. குட் ஜாப். தேங்க்யூ சார். இவ்வளோ பெரிய ஏற்பாடா? தேங்க்யூ so மச் மேம். கமான், கேக் கட் பண்ணு. யா ஷோர்ண்ணே. சந்திர பிரகாஷ். கேக் யார் வாங்கிட்டு வந்தா? நான் தான். சந்திர பிரகாஷ்னு எழுதாம சந்திர பிரகாஷ்னு எழுதியிருக்கேன். குட் மீரா, குட், வெரி குட். வெல், தேங்க்யூ சார். ஐ நியூ இட். உங்களுக்கு எப்படி இருந்தாதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சார். எக்ஸாக்ட்லி மீரா, ஐ அம் வெரி ஹாப்பி நவ. அண்ணே பாத்தீங்களா நம்ம மீராவை? ஷீ இஸ் ஸ்மார்ட் மேன், ஷீ இஸ் ஸ்மார்ட். ஓகே தென் லெட்ஸ் ஸ்டார்ட். ஷியோர் சார். கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. சந்திரா, உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். அண்ணே எதுக்குண்ணே இதெல்லாம்? நானே சின்ன பையனா? நீங்க வந்ததே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்ண்ணே. வாங்கிக்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ அண்ணே. இத அப்புறமா நான் தனியா இருக்கும்போது ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன். பை த வே, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன். இன்ஃபேக்ட் இத ரிட்டர்ன் கிஃப்ட்னு கூட சொல்லலாம். எஃப்எம் சார், என் கேபின் போங்க. டேபிள் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும், அதை இங்க கொண்டு வாங்க. கேக் கொண்டு போய் எல்லாருக்கும் கட் பண்ணி. சரிங்க சார். தேங்க்யூ. சந்திரா, என்னது? அண்ணே, இட்ஸ் a water machine. இது என்ன சார் இது? பொறுமை பொறுமை சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி. இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான பொருள் எது? சொல்லுங்க பாப்போம். யமுனா மேடம், நீங்க சொல்லுங்க. பீஸ் ஆஃப் மைண்ட், நிம்மதி சார். நாட் எக்ஸாக்ட்லி. மீரா, நீங்க சொல்லுங்க. வெல், ஐ கெஸ் இட்ஸ் மணி சார். எஸ், இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் முக்கியமானது பணம் தான் சார். எக்ஸாக்ட்லி மீரா, வெல் செட், பெர்ஃபெக்ட். So money is the most important, right? பணம் இருந்தாதான் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட்லாம், சந்தோஷம் இருந்தாதான் எல்லாம் கிடைக்கும். கரெக்டா? அதுக்கு தான் அந்த பணத்தையே பிரிண்ட் பண்ற மிஷினை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணே,
இட்ஸ் அ மார்வலஸ் இன்வென்ஷன். சார் இது பணத்தை பிரிண்ட் பண்ணுமா? எஸ் ஆஃப் கோர்ஸ். வெயிட், நானே உனக்கு டெமோ காட்டுறேன், நீயே பாரு. ம். எஸ், டன் டடைங். எப்படி? Thank you. Amira, why don't you try? நானா? அமீரா, இந்த தடவை வர நோட்டு உங்களுக்கு gift. Thank you, sir. சார் இந்த மிஷின் எவ்வளோ சார்? Just 5 crores. என்னது 5 கோடியா? எஸ், ஆமாண்ணே. முழு பணத்தையும் கொடுக்கறதுக்கு நான் என்ன லூசா? அட்வான்ஸா பாதி பணம் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 2.5 crores. மீதி இதுல பிரிண்ட் பண்ணி தந்தா போச்சு. வாவ், சூப்பர் பிரெயின் சார் உங்களுக்கு. அண்ணே, இப்ப வர நோட்டு உங்களுக்கு. நீங்க எனக்கு தந்த கிஃப்ட்டுக்கு தி பெர்ஃபெக்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் உங்களுக்கு நான் தரேன். அண்ணே, என்னமோ மிஸ் ஆயிடுச்சுண்ணே. சரியா பிரிண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, ஐ ட்ரை.